பிரசாத், படத்தை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. படத்தை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு இந்த மாதிரி தியாகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. சரி, லலிதா கேரக்டர் விட இந்த சிவகுமார் பண்ணார தங்கவேலு, அந்த கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிற? அவன் ஒரு வடிகட்டின முட்டாள். செல்வி, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க? இன்னும் அந்த சினிமா பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். சினிமாவை பார்த்துட்டு இப்படி மனசு கலைங்க, வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள் எப்படித்தான் தாங்கி புரியும். செல்வி, செல்வி, என்ன? செல்வி, கல் இல்லாத பாதையும் கிடையாது, கஷ்டப்படாத பொம்பளையும் கிடையாது. கஷ்டங்களை எதிர்த்து நிற்க பெண்கள் கத்துக்கணுமா? இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். தன் குடும்பத்துக்காக தன்னையே அழிச்சுக்கிட்ட லலிதாவை அவன் குடும்பமே வெளியே துரத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த அப்படின்னா அது தியாகமா? இல்லையா? சொந்த விளம்பரத்துக்காக தங்கவேலு செஞ்ச ஸ்டண்ட்ங்கிறேன் நான். பிரசாத், பாலாஜி, என்னப்பா இது? உனக்கு ஏன் இப்படி கோபம் வருது? சாரி சாரிப்பா. பாலாஜி, நீயும் நானும் எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம், ஆனா அபிப்பிராயங்களை பகிர்ந்துக்கணுங்கிறது இல்ல. சரி, அது உடஞ்சி போச்சு, நாளைக்கு வேற பிளேட் வாங்கி வச்சிடறேன். வேண்டாம், 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம். நட்புக்கு இதை விட எடுத்து காட்ட வேணுமா? நட்பு வேணுமா? அக்கா, ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் என்னெல்லாம் ஆசைப்பாரு உங்களுக்கு. யாரு சொல்ற? படத்துல ஜெயசுதாவை சொன்னேன். சரி சரி. ஆமா, நீ என்னைக்கு ஃபீஸ் கட்டணும்? இன்னும் 2 நாள் இருக்கு. நீ இரு. யார் இது? ராஜாங்கம். துணை நடிகர் சப்ளையர்மா. என்னன்னு? ஷூட்டிங்ல திடீர்னு 2 நர்ஸ் வந்துட்டாங்க, புறப்படுமா? என்ன ஏது நேரங்கட்ட நேரத்துல ஷூட்டிங் வச்சுக்கிட்டு? அவ்வளவு செழிப்பா இருந்தா வேண்டாமா? நான் சகுந்தலாவை கூட்டிட்டு போறேன். ஈரண்ண நீ வேற பியூ பண்ணிக்கிற. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ்க்காகவும் நான் பாக்குறேன். அப்ப புறப்படு. எங்க ஷூட்டிங்? அவுட்டோர். செல்வி, கதவு தாளி போட்டுக்கோ. ஏன் அப்படி பாக்குற? ஓஹோ, காலேஜ் ஃபீஸ்க்காக பலியான லலிதா ஞாபகம் வருதா? இந்த சுபத்ரா என்னைக்கும் லலிதா ஆக மாட்டேன். நீ ஜாக்கிரதை இரு. வணக்கம் அண்ணே. சுபத்ரா, வா. வணக்கம் வணக்கம். வா வா வா, நீ போ நீ போ. எங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்ன வேஷம்? நர்ஸ்ன்னு சொன்னாங்க. நர்ஸா? எழுந்துருமா எழுந்துருமா. என்ன இந்த நர்ஸ் உடுப்பு இந்த அம்மாவுக்கு சரியா இருக்காது, ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வேற ஆளை போடுவோம். வேற ஆள் இருக்கா? அதோ வர்றாங்களே, அவங்களுக்கு இது சரியா இருக்கும். அப்ப சுபத்ரா, நீ போலாம். நீ வாமா, உட்கார். கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அக்கிரமம் பண்றீங்களே. ஆளுக்காக ட்ரெஸ்ஸா, ட்ரெஸ்ஸுக்காக ஆளா? ஏன் எல்லாருமே சேர்ந்து ஏன் பொழுப்பு மண்ணும் போடுறீங்க? துணை நடிகன்னா உங்களுக்கு எல்லாம் கேவலமா போச்சு. இதுவே ஒரு பெரிய நடிகா இருந்தா இப்படி எல்லாம் செய்யுங்களையா? நீங்கள்லாம் ஆம்பளைங்க. இந்த ரெக்கார்டு வாங்கிக்கிறீங்களா? வேண்டாங்க, இது எங்கிட்ட இருக்கு. இந்த பாட்டு இந்த உலகுக்கும் வெட்கமில்லை, இந்த பாட்டும் எங்கிட்ட இருக்கு. யாருக்கும் வெட்கமில்லை. புதுசா ஜேசுதாஸ் ரெக்கார்ட் வேற ஒண்ணும் இல்லையா? நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. தேன் தமிழ் போல் வான்மழை போல் திறந்து என்றும் வாழ்க. இந்த பாட்டு என்கிட்ட இருக்கு. நல்ல மனம் வாழ்க.
இருக்க முடியாதுங்களே. இந்த ரெக்கார்டு இன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கே வந்தது. அதுவும் வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகுது. நீங்க கடைக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது. எப்படி இந்த ரெக்கார்டு வாங்கிக்கிறீங்களா? பேக் பண்ணட்டுமா? வேண்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஜேசுதாஸ் பாட்டுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா ரெக்கார்டு வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. அதான் வாங்குற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே எல்லா பாட்டையும் கேட்டுருது. சரி சரி, இத முழுசா கேட்டுட்டே போங்களேன். தேங்க்ஸ். வாட்ச் ரிப்பேர் கொடுத்திருந்தேன், ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க. இந்த கடையில எப்படி ஜேசுதாஸ் பாட்டு? உங்க பேரு? சொல்லு. என்னங்க மிஸ் ஜேசுதாஸ், மிஸ் ஜேசுதாஸ், நீங்க இங்கதான் குடியிருக்கீங்களா? ஆமா, நான் பின் கட்டிடத்துல குடியிருக்கேன். நான் இங்க. ஒரு நிமிஷம். பக்கத்து கட்டடத்திலேயே இருக்கீங்க, எனக்கு தெரியவே இல்லை பாருங்க. என் பேரு ஜேசுதாஸ் இல்ல. அப்போ என்ன பேரு? செல்வி. என் பேரு பாலாஜி. நான் வரேன், துணியெல்லாம் துவைச்சிட்டு காலேஜுக்கு போகணும். நானும் துணி துவைச்சிட்டு தான் கடைக்கு போனோம். அப்போ அடிக்கடி சந்திக்கலாம். அப்போ அடிக்கடி சந்திக்கலாம். என்ன வாசிக்கிறீங்க? மவுத் ஆர்கன். அதுல என்ன வாசிக்கிறீங்க? தெரியல. தெரியல.
இங்க வெயிலே இல்ல. இதெல்லாம் கொண்டு போய் மேல கை வைக்கட்டுமா? கேட்கணுமா? செய்ய. இது பாத்தீங்களா, ஜேசுதாஸ் ரெக்கார்ட். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இது என் பிரசன்டேஷன். ரெக்கார்ட் வாங்கவே வசதி இல்லாத போது ரெக்கார்ட் பிளேயருக்கு நான் எங்க போவேன்? என் ரூம்ல ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு, அதுல போட்டு கேட்கலாம் வாங்களேன். அக்கா ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. போனப்புறம் நான் வர்றேன். செல்வி, இங்கேயும் வெயில் போயிடுச்சுக்கா. മേനകേ, ചെറിയമ്മേ, ഞാൻ പുറത്തു പോയിട്ട് വരാം. എവിടെ പോകുന്നു? വീട്ടു ജോലിയൊക്കെ കഴിഞ്ഞു. ഓഹോ, കഴിഞ്ഞോ? ഇത് പിന്നെ ആരാ ചെയ്യ? അടിച്ചു വാരടി. നോക്ക് ചെറിയച്ചാ, എന്താ അമ്മ ഇതൊക്കെ? എന്താണെന്ന് ഇന്നാ ചെയ്യടി. மேனகா, இந்த வீட்டுல எங்க அக்கா செஞ்சாங்க, உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? மசால் வடை. மசால் வடையோ? எனக்கு വളരെ இஷ்டமா. മോളോടെ പോണെന്ന് പറഞ്ഞല്ലോ, പൊയ്ക്കോ. இந்தா, உங்க சித்தியே எல்லாத்தையும் எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுதான் உனக்காக தனியே கொண்டு வந்தேன். செல்வியக்கா, அப்புறமா சாப்பிடுறேன். உன் கஷ்டமெல்லாம் எப்பதான் திரும்ப பாவம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் தீந்துருங்கா. அப்படின்னு யார் சொன்னா? குருவி ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆமா, உங்க சித்தி உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பான். நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பணம் சேர்க்கிறேனே, வீட்டுக்கு தெரியாம. எப்படி? இப்படிதான் எல்லாரும் வீட்லயும் எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கல்யாணத்துக்கா? அக்கா, கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000 ரூபாய் வேண்டியிருக்குமா? ஓஹோ, மாசம் 13,000 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு மாசம் ஆகும் சேர்க்க? நான் வர்றேம்மா. கோமதிக்கா, தண்ணீர் அப்புறேன். என்னத்துக்கு மோத்தார்கன் வசிச்சீங்க? உன்னை வரவழைக்கத்தான். எதுக்கு? இதை கொடுக்கத்தான். புடவையா வாங்கிட்டீங்களா? ஐயோ, ஏன் ஏன் ஏன்? இந்த புடவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அக்கா ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ, நான் ஆசையா வாங்கிட்டேன். நீ புது புடவை கட்டிக்கணும், கோவிலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், அப்புறம் போட்டோ எடுத்துக்கணும். என்ன இவ்வளவு ப்ரோக்ராம்? உன் பர்த்டே ப்ரோக்ராம். அதெல்லாம் முடியாது. பொம்பளைங்களே விட அங்கே ஒரு வேலை விட இப்போ மேலே கொடுத்து வாங்கிட்டேன். பணம் சேர்த்து வாங்கினது திருப்பி கொடுத்தா செருப்பெல்லாம் அடிப்பேன். நீங்களாம் கேட்டுக்காரங்க, நாங்கள் தான் நம்ம மடைங்க, நாங்கள் தான் ஒருத்தர் வாங்கி மாட்டேங்க. முணுமுணுக்க வேண்டாம். இங்க இருக்கிற வரைக்கும் கட்டிக்குவேன். வீட்டுக்கு போகும்போது புது புடவை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். சரிதானா? உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவன் நீச்ச குளத்துக்கு போயிருப்பான். இந்த கட்டிக்கோ. அது அந்த என்னடா? பியூட்டிஃபுல். புடவை கட்டிக்கிட்டாச்சு. அப்புறம் கோவிலுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், போட்டோ எடுத்துக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க 2 பேர்ல யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல தெரியல. மேட்ச்லெஸ் மேட்ச். இதோ பாருங்க செல்வி, அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவன் ஒரு மாணிக்கம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. வாழுங்க. ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நான் கருடுக்கிறதா முறை. பாலாஜி, டீக் ஹை? பிரசாத் பிரசாத் இருப்பா, நீ வர. எங்க?
கோவிலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், போட்டோ எடுத்துக்கிறோம் நம்ம 3 பேரும். கேமரா உன் காலுக்கு வரும், அதுக்குள்ள நாங்க ஸ்டூல் எடுத்துருவோம். நீ மரத்தை பிடிச்சு தொங்கணும், அவ்வளவுதான். வசனம் ஏதாவது கொடுங்க சார். அது எல்லாத்தையும் கதாநாயகி தான் தூக்குல தொங்குறது முன்னாடியே பேசிட்டாங்களே. நீ தொங்கனா போதும். நீ கதாநாயகி வெறும் டூப்பு தான். கைத்த கழுத்துல மாட்டிக்கோ. எஸ், ரெடி ரெடி. சைலன்ஸ் சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். ஐயோ அக்கா. கட் 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 கட். கையில இருந்து போச்சு வா. ஏம்மா தூக்கு கைத்துல ஒழுங்கா சொங்க தெரிய வேண்டாமா? அனுபவம் இல்ல சார். அனுபவம் இல்லாம ஏமா நடிக்க வரீங்க? சரி சரி, மரத்துல வேற கயித்தை கட்டுப்பா. ஏமா அங்கே நின்று இருக்க? வேற கயிறை கட்டணும். இறங்கி அப்படி நில்லு. சீக்கிரமா வாங்க. அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க. அக்கா, என் படிப்புக்காக நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன்னு இப்பதான் புரிஞ்சு. நானும் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பேரு? பாலாஜி. நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தாங்க இருக்கேன். நான் செல்வியை ரொம்ப. உங்களால இவ்வளவு கண் கலங்காம வச்சு காப்பாற்ற முடியுமா? நிச்சயமா. ஆனா அவ படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். ஓ எஸ். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா? சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க சும்மா இருந்துட்டு போறீங்களா? ஏமா எங்கம்மா போயிட்ட? கயிறு கட்டியாச்சு. ஷார்ட் அடி. வாமா. இது பாரு, நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீங்க போங்க. ஏய், சிகரெட் வாங்கிட்டு வரியா? எனக்கு வேலை இருக்கு. ஹாய், அது எப்படி பண்ற நீ? இன்னொரு வாட்டி பண்ண. ஐயோ, இது மட்டும் தானே? நீ இன்னொன்னு பார்த்தது இல்லையே? இது சுடல. யார்? பாலாஜியா? அங்கே இல்ல. பாலாஜிக்காக வந்தியா இல்ல உன் கொடுத்த புடவைக்காக வந்தியா? நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன், கட்டிக்கவையா? மாட்டேன். ஏன்? ஏன் இஷ்டம். ஓ, அப்போ பாலாஜி வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்குவேன் இல்ல? போய் பாரு, அந்த புடவை என்ன கதியில இருக்குன்னு பாரு. புடவை எப்படி இருக்கு? நான் தான் செஞ்சேன். ठीक है? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன? உங்க ஃப்ரெண்ட பத்தி தான். அவனுக்கு என்ன? அவர் எவ்வளவு பெரிய பொறாமக்காரர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க உங்க ரூமுக்கு போவோம்.
கதவு தரங்க. நீங்க எனக்கு கொடுத்த புடவைய பிரிச்சு பாருங்க. அவருடைய உண்மையான சொரூபம் அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன படவில் என்ன? சிகரெட்டால புடவை பூரா ஓட்டப்படி வச்சிருந்தாரு. வளராத. ஐயோ, என் கண்ணால பார்த்தேன். அப்ப இப்ப கண்ணால பார்த்தது பொய்யா? அவனை பார்த்தாலே உனக்கு வெறுப்பு. அதான் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. இல்லைங்க. அவன் ஏன் நம்மளை பார்த்து பொறாம பண்ணணும்? என் ஃப்ரெண்டு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய யாராலையும் அசைக்க முடியாது. தம்பி, யார் நீ? உனக்கு வேண்டியவன் தான். உனக்கு என்ன வேணும்? இப்படி செய்யலாமாடா தம்பி? ஏய், நான் என்ன செஞ்சிட்டேன்? கொலை பண்றதை விட கொடூரம் இல்லையா நம்புறவனுக்கு துரோகம் பண்றது? நான் ஒண்ணும் பண்ணல. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ இந்த புடவைய நாசம் பண்ணத என் கண்ணால பார்த்தனே. இப்பதான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்க. வேண்டாம், இதை இத்தோட நிறுத்திக்கோ. ஞாபகத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்க. நீ மாட்டேன்னா நான் போட்டு வச்சுக்கிறேன். முடிச்சு, முதல் முடிச்சு. இதை இத்தோட முடிச்சுக்கோ. சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னையே மிரட்டுறியா? யாரா நீ? சும்மா இங்கேயே சுத்திட்டு தெரிய ஒரு பைத்தியக்காரன். வர்றேன்டா தம்பி. மழை வரும் தெரியாம வந்துட்டேன். இப்ப நான் எப்படி போவேன்? மழை நிக்கட்டும், அப்புறம் போ. அது வரைக்கும் என் சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன சந்தேகம்? நீ என்ன காதலிக்கிறியான்னு சந்தேகம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆசையா ஒரு வார்த்தை. சரி, ஒரு லெட்டர். நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்கியா? எழுது பாரியா? ஆமா, எனக்கு சொல்ல வராது. எழுதி கொடுத்துடுறேன். இது பேப்பர் தான். பேப்பர் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே இருங்க. உங்க முதுகிலேயே எழுதிடுறேன். பரவாயில்ல. என்ன எழுதிருக்க? சொல்ல மாட்டேன். நீ எப்படா வந்த? ஏய் பிரசாத், ஏன்டா மழையில நின்னுட்டு இருக்க? செல்வி எழுதி முடிக்கட்டுமே காத்துட்டு இருந்தேன். நீ ரொம்ப இங்கிதம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான். பிரசாத், ஒரு உதவி செய்ய வாய. இதை கொஞ்சம் படிச்சு சொல்ல. என்ன லவ் லெட்டர்? சரி, முதுக. அதெல்லாம் நான் படிக்கூடாது. ப்ளீஸ், தெரிஞ்சுக்கணும். படிச்சு சொல்ல. உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கா? டா போட்டு அது அடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எழுதினாலே அவ்வளவுதானே எழுதிருக்கு? அவ்வளவுதான் எழுதிருக்கு.
மேனகா, என்னம்மா துணியெல்லாம் துவைச்சதுக்கு எவ்வளவு தரணும்? 2 ரூபாய். இதையும் சேர்த்து தரட்டுமா? முதல்ல என்கிட்ட கொடுங்க, அப்புறம் என் கையால உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி, இந்தா. இதையும் வச்சுங்க, அப்புறமா சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? 16 ரூபாய் 20 காசு. பணம் ஜாக்கிரதை. சரி சரி. ஏய், என்ன? என் ரூமை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? காசு கொடுத்தியா? பாத்துறேன். எங்கெல்லாம் பெருக்கணும்? இந்த இடத்துல தான் கூட்டி பிறக்கணும். முதல்ல கூலியை சரியா பேசிக்குவோம். எவ்வளவு பணம் கொடுப்ப? என்ன பணத்திலேயே குறியா இருக்கியே? ஆமா, நான் பணம் சேர்க்கிறேனே. எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? அது இனிமேதான் பார்க்கணும். செல்வி கூட இதே மாதிரி பணம் சேர்க்கிறேன். அடப்பாவி, அவ்வளவு பணம் சேர்க்கிறா? நானே நிறைய கொடுத்திருக்கேனே. அப்ப எனக்கும் கூட. செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே. நானும் செய்யறேன். யாருமே பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. மேனகா, என்னம்மா இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒரே தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி, இரு வரேன். இங்க வா. ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்க? அக்கா, ஒரு பின் இருந்தா கூட. பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன்னு சித்தி திட்டுவா. பிரசாத் ரூமுக்கு போயிருந்தியா? என்ன நடந்தது சொல்லு. என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் பணம் சேர்க்கிறியாமே உன் கல்யாணத்துக்கு? போய் சொல்லாத. ஒரே தூக்கமா வருதுக்கா. தம்பி, நீ திருந்திடுவேன்னு நினைச்சேன். மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே. அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? பாத்தியா, முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல, அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி. இதப்பா 2வது முடிச்சு. இந்த 2க்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணுவ? பைத்தியக்காரன் இவன் என்ன பண்ணுவான்? வந்து வந்து தொந்தரவு பண்ணுவான், அவ்வளவுதான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது, அது போதும் எனக்கு. Yes, I did it. நான் தான் அவளை கெடுத்தேன். இப்ப என்ன பண்ண போற? எரிச்சிட போறியா இல்ல சபிச்சிட போறியா? You know why I did it? உன்னாலதான், உன் நினைவாலே தான் வெறி பிடிச்சு அலையறேன். அந்த வெறிதான் மேனகா பலியாகிறதுக்கும் காரணம். சோ என்ன குத்த சொல்லாத. நீ காரணம், உன் அழகு காரணம். என்னுடைய ஆரோக்கிய நண்பன் உன்னை காதலிக்கிறான் தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன். நான் உன்னை விரும்புறேன். I love you and I must get you.
உன்னை நான் அடையிறதுன்னு ரொம்ப ஈஸி. என் பணத்தினால உன்னை விலைக்கு வாங்கிட முடியும், ஹோல்சேல. உன்னாலே நாங்க 2 பேரும் விரோதிகளா மாற வேண்டிய கட்டம் வந்தா அதை பத்தி நான் கவலைப்படல. டீக் ஹை? பலாத்காரத்தினாலே நான் பெண்கள் அடையிறது இல்ல. வேணும்னா மேனகாவை கேட்டு பாரு. நோ வயலன்ஸ். என்னுடைய குறிக்கோள் உன் கழுத்துல 3 முடிச்சுதான், உன்னை அடையிறது தான். நீ இப்ப எங்க போறீங்கன்னு தெரியும். நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற. இல்ல, அது தவிர காதுல சங்குன்னு எனக்கு தெரியும். டீக் ஹை? பாலாஜியை நான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். போடா. ஏன் பாலாஜி தாடி வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இந்த காம்பவுண்ட சுத்தி வரானே, அவனை நீ பாத்துருக்கிய? பார்த்தது இல்லையா? யாரவன்? அதைத்தானே ஒண்ணு கேக்குறேன். பார்த்தவன் உனக்கே தெரியல, பார்க்காதவன் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாதிரி அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், நம்ம பிக்னிக் போறதுக்கு. அப்ப நாளைக்கே புறப்படுறோம். எப்படி போறோம்? கார்ல போறோம். கார் இது பிரசாத் ஏற்பாடு பண்றானே. பிரசாத் எதுக்கு? அதோ பிரசாத். எப்படி குதிச்சா மத்தியா? பிரசாத் நீச்சல்ல பெரிய சாம்பியன். நான் பாக்குறதுல தான் சாம்பியன். சுட்டு போட்டாலும் நீச்சல் வராது. பேச்ச மாத்தாதீங்க. பிக்னிக் நான் வரல. அவன் எவ்வளவு நல்லவங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்காவது நீ பிக்னிக் வரணும். நான் வர மாட்டேன். இது பாரு, அப்புறம் நான் அந்த சின்ன குளத்துல விழுந்துருவேன். ஏன் கிட்ட விழுறதானே? நீ இங்க வராதே. விபத்து நடந்த போது மணி என்ன இருக்கும்? 4 மணி இருக்கு. அது விபத்தில் இன்ஸ்பெக்டர் கொலை. தண்ணியில முழுகிட்டு இருந்த காப்பாத்தாம கல்லு மாறு போட்ல உட்கார்ந்திருந்தாரு இவர். இங்கேயே சார் அவரை காப்பாத்த முயற்சி பண்ணவே இல்ல. எப்படி முடியும் இன்ஸ்பெக்டர்? நீச்சல் தெரியாத. போய் அவருக்கு நீச்சல் தெரியும். சத்தியமா தெரியாது இன்ஸ்பெக்டர். நீச்சல் மட்டும் தெரிஞ்சிருந்தா என் ஆறு நண்பன் காப்பாத்த இருந்திருப்பேன். தலைய பிச்சுக்கிட்ட ஓம் கத்துன.
வேற என்ன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர் என்னால? அத்தனையும் நடிப்பு. முதல்ல அவனை கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். அவன் பெரிய கொலைகாரன். இன்ஸ்பெக்டர், தண்ணில தள்ளிவிட்டு அது கொலை. மூழ்கினவனை காப்பாத்த கையால் ஆகலைன்னா அது குத்தமா இன்ஸ்பெக்டர்? நீங்களே சொல்லுங்க. எதுக்கும் மேல விசாரிக்கணும், ஸ்டேஷன் போலாம் வாங்க. அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துடும். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீயா? எதுக்காக வந்த? நான் தான் சாட்சி. இல்ல, நான் கொலை செய்யல. பயப்படுற பாத்தியா? நான் வெறும் சாட்சி இல்ல, மனசாட்சி. இப்ப புரியுதா? உனக்கு என்ன வேணும்? போயிடுங்க இருந்து. இனிமேதான் என் வேலையே ஆரம்பண்டா தம்பி. என்ன செய்வ? செஞ்ச பாவம் என்ன செய்யும் சொல்லு? பின்னாலேயே துரத்தும். நானு இனிமே உன்னை பின்னாலேயே துரத்த போறண்டா தம்பி. டேய் படுபாவி, 3வது முடிச்சும் போட வச்சுட்டியடாப்பா. இனிமே உன்னை நிம்மதியா விடவே மாட்டேன். துரத்தி துரத்தி உன்னை கொல்லுவேன். ஏய், நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? யாருன்னு கேட்டா ஏதேதோ சொல்ற. போயிடு. ஏய், என் பின்னாலே வந்த உன்னை என்ன செய்யும் பாரு. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யூ கான்ட் கில் மீ. என்ன கொல்லணும்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும். பிகாஸ் ஐ ஆம் யுவர் கான்ஷியன்ஸ். செல்வேக்கா, செல்வேக்கா. நீனுக்கா ஏன் மாடுற? நீ ஊருக்கு போயிருந்தப்போ சுபத்ரா அக்காவுக்கு என்னாச்சு? சுபத்ரா அக்காவுக்கு ஷூட்டிங் போது தீ விபத்து ஏற்பட்டு மேலதான் இருக்காங்க. வா செல்வி, வா. என் முகத்தை டாக்டரால காப்பாற்ற முடியல, ஆனா உயிரை காப்பாத்திட்டாரே, அதுக்காவது சந்தோஷப்படு. என்கிட்ட வேறு புடவை கிடையாது. இந்த புடவைக்கு என்ன தருவேன்? ஒரே விலைதாம்மா, 22 ரூபாய். பட்டு புடவை போடுறேன், என்ன இப்ப 22 ரூபாய் சொல்றேன்? அதுக்கு மேல வராதம்மா. ஏன் போறாத காலம் புடவை விலைக்கு போடுறேன், போட்டு கொடுப்பா. சரிம்மா, 25 ரூபாய்க்கு மேல ஒரு தம்படி கூட வராது. என்ன சொல்றீங்க? மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா. வராதுமா. என்னக்கா இது? பட்டுப்புடவை ஏன் விலைக்கு போடுற? உனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, கருகி போன மூஞ்சுக்கு காஞ்சிபுரம் பட்டதுக்கு. இப்ப எல்லாம் யாருமே என்ன வேலை கூப்பிடுது இல்லம்மா. வீட்டுல ஒலை குதிக்க வேண்டாமா? இதான் நம்ம வீட்டு நிலைமையா? இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? உன்கிட்ட என்னத்த சொல்ல சொல்றேன்? நீ ஒரு குழந்தை. செல்வி, என்ன இதெல்லாம்? இந்த புத்தகத்தை எல்லாம் எடை கொடுப்பா. படிக்கிற புஸ்தகத்தை எல்லாம் விலைக்கு போட்டா என்ன அர்த்தம்?
இனிமே நான் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா உலை கொதிக்கணும்னா நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும். செல்வி, ஏன் இந்த போட்டோவை கட் பண்ணிட்டு இருக்க? ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், கூடவே போட்டோவும் வேணுமா? என்கிட்ட இருக்கிற ஒரே போட்டோல இருந்து என்ன மட்டும் விட்டு அனுப்ப போறேன். போட்டோ எதுக்கு? அப்படி என்ன வேலை? நல்ல கௌரவமான வேலை தான். இந்த வேலையாவது கிடைக்கட்டுமா? நிச்சயம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். முன் அனுபவம் இருக்கான்னு கேட்காத ஒரே வேலை. அப்படின்னா மணமகள் தேவை. 46 வயதான எஸ்டேட் முதலாளிக்கு அழகும் குணமும் கொண்ட ஒரு மணமகள் தேவை. தபால் பெட்டி 4678. சரி, எப்பாடு பட்டாவது இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையாக்கா? அதுக்காக கிழவனுக்கு போய் வாழ்க்கப்பட போறியா? 3 குழந்தைங்க, 46 வயசு. எனக்கு பரவாயில்லக்கா. அசட்டுத்தனமா பேசிக்காதே அக்கா. கஷ்டங்களை எதிர்த்து நிக்க பெண்கள் கத்துக்கணும், இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். நீ தானே சொல்ற? மிஸ்டர் சாரி, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொடுத்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. யாரை கேட்டு விளம்பரம் கொடுத்தீங்க? பொண்ணை கேட்டா வேண்டாம், நானே தான் கொடுத்தேன். ஏண்டா இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? உனக்கு என்ன வயசு இருக்கும்? 46 இருக்குமா? சரி சரி 47. இந்த வயசுல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. 47 வயசானாலும் பரவாயில்ல, நல்ல செவுத்தியான விடோயர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா? அதுதான் இந்தியன் எக்கனாமிக். சரி, இப்போ உன்னை விட்டு தள்ளு. குழந்தை நினைச்சு பாத்தியா? அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பணத்தை கொடுத்தா 1000 வந்துட்டு போறான். ஆயா எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா? அபிஷ்டு. இப்போ என் பேர் என்ன சொல்லு பாப்போம். பேர் என்ன சொல்லு பாப்போம். திருட்டுதம் சாரி. சரி, திருட்டுதம் சாரிதான்பா. திருட்டு தம் அடிச்சுட்டு பறக்க பறக்க வாயால் மிண்டு வீட்டுக்கு போறீங்க. ஏன்? பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு. பயம் இருக்கு, ஆனா பயம் 1/4 பங்கு, மரியாதை 3/4 பங்கு. இந்த மாதிரி இல்லறத்துலதான் ஒரு திருளே இருக்குடா பைத்தாரா. இத பாரு, இதுல உனக்கு எந்த பொண்ணை பிடிக்கணும் அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நிறுத்துறேன். அடம் பிடிக்காதரா. உன் குழந்தை நினைச்சா மனத்தை மாத்திக்கோ. டேய் பசங்களா, கேட்டியோ இல்லையோ? பிளீஸ் பிளீஸ் சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. மனைவி இல்லாத வீடு மதில் சுவர் இல்லாத வீடு மாதிரி. இட் ஹாஸ் நெய்தர் பியூட்டி நார் சேஃப்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருக்கு நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான். பெரியவர் என்ன பெரியவர்? கிழவன் சொல்லு. ஆனா நல்லவரம்மா. ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேர்ல தெரிஞ்சுக்கிட்டு வரத்தான் நினைச்சிருக்காரு. வறுமைதான் காரணம். ரொம்ப சிம்பிள். நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார், இந்த கிழட்டு மாப்பிள்ளை வேண்டான்னு. சார், இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஒரு கௌரவத்தை கொடுக்கும், எதிர்கால பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கிருக்க அனுமதி வாங்கி கொடுங்க போதும். எதுவா இருந்தாலும் சரி, என் நண்பரை சந்திச்ச அப்புறம் நீ ஒரு முடிவுக்கு வா. இதுல விலாசமும் வழிச்செலவுக்கு பணமும் இருக்கு. உங்க சௌகரியம் போல புறப்பட்டு வாங்க, 2 பேரும் தான்.
என் தம்பி விஸ்வநாதன் வீடு தானே? ஏம்மா விஸ்வநாதன் வீடு தானே? பட்டாசு வெடிக்கணுமா? நான் சொன்னாதான் கேட்கும். பார்க்கலாமா? 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 பார்க்கலாம். எங்க வெடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? அது இந்த மடையனுக்கு தெரியல பாரு. ஆமா, நீ யாருமா? பேரு செல்வி. பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். அவ யாரு? அவ ஏன் அவ்வளவு வெக்கப்படுறா மூஞ்சி புடிண்டு? அவதான் பொண்ணா? இல்ல சார், இவ எங்க அக்கா. அப்ளிகேஷன் போட்டது நான் தான். என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட மெட்ராஸ் அனுப்பியிருந்தீங்களே, அவர் வந்து ஒண்ணும் சொல்லலையா? ஆமா அனுப்பியிருந்தேனே. வந்து என்ன சொன்னா? உங்களை நேரா பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நன்னா பாத்துட்டே இல்லையா? என்ன முடிவு பண்ண? என்ன பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைங்களை பிடிச்சிருக்கு, வெளியில பார்த்தேன், வீட்டையும் பிடிச்சிருக்கு, போக போக உங்களையும் பிடிக்கும் நினைக்கிறேன். போக போகத்தானே? உடனே சட்டுன்னு பிடிக்கலையா? என்ன மூஞ்சிய பாரு, மூஞ்சி. இவர் சுட்டா என்ன? இது வேலு சஸ்பென்ஸ் வச்சா நீ அதை செஞ்சுடுவ. என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னியே, இவனா? ஆமா, இவர்தான். அந்த பாதி ஃப்ரெண்ட் இல்ல, பாட்டியே அவன் தான். கல்யாணம் பண்ணிக்க போறவன் போய் சொல்லிருக்கா, திருட. வாமா வா. அந்த விளம்பரம் இவரா கொடுத்தது, எனக்கு இஷ்டம் இல்லை. அதுல போட்டோவை பார்த்தேன், ஏதோ பாவமா தோணிச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கத்தான் உன்னை சந்திக்க வந்தேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இல்லை. இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், என் குழந்தைகளை நல்லா கவனிச்சு பார்த்துக்க. ஏண்டா, அப்போ ஆத்துக்காரி போச்சு இல்லையா? வெறும் ஆயா கொடுத்தானா? புறப்பட பைத்தாரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருமா, வறுமையினாலதான் வயசானவனுக்கு வாழ்க்கப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்ன. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்ய சொன்ன உன்னை வரவழைக்க. ஆமா, எப்ப வேலையில சேரலாம்? என்ன தயக்கம்? சரின்னு சொல்லு. நாங்க எங்க தங்கணும்? ஏன் வீட்டிலே தங்கிக்கலாம்? வேண்டாங்க, நாங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். வெரி குட். ഇത് അകത്തു പോയി. എന്താണ് ചെറിയ ചെറിയമ്മയ്ക്ക് ടോണിക്ക. എന്തിനായി ടോണിക്? ഗർഭമുണ്ടായാൽ കഴിക്കാൻ. അപ്പോൾ തന്നെ പ്രസവം സുഖപ്പെടുമില്ല. എന്തടി കുടിക്കുന്നത്? എന്താ കുടിക്കുന്നതെന്ന്? മരുന്ന്. എന്ത് മരുന്ന്? ചെറിയമ്മയുടെ പ്രസവ മരുന്ന്. അത് നീ എന്തിനാ കുടിക്കുന്നത്? நீ எங்கக்கா படுத்துக்குவ? பாயை போட்டுக்கிட்டு கீழே படுத்துக்குவேன். குட் நைட். குட் நைட். அக்கா, அக்கா. என்னம்மா? தாயக்கட்டம். ஏன் சிரிக்கிற? அது எங்க பாஷை. தாயக்கட்டம்னா? தாயக்கட்டத்துல தாயம் வந்தா எவ்வளவு? ஒண்ணு. அதான்.
நீங்க கூப்பிட்டு அனுப்புனதா குழந்தை வந்து சொல்லுச்சு. ஆமா ஆமா, நான் தான் நல்லா சொல்லி அனுப்பிச்சேன். செல்விய குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படிப்பட்ட புனிதமான பெண்மையின் அரவணைப்பு தான் என் குழந்தைகளுக்கு தேவைப்பட்டு. அது அவ செஞ்ச பாக்கியம் தாங்க. இனிய நீங்க அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு வேலைக்காரி, அவ கூடவே ஒரு பெரிய சுமை. நாங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதாங்க முறை. அப்ப இனிமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? என் மூத்த பிள்ளைக்கு செல்வியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறமும் அவளை வேலைக்காரின்னு சொல்லுவியா? மூத்தவங்க கிட்ட பெண் கேட்கறதானே முறை. அதான் வந்து கூப்பிட்டு. என்னம்மா சொல்ற? இவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியே தாங்கிக்கிற சக்தி கூட எனக்கு இல்லையோன்னு தோணுதுங்க. முதல்ல நீ செய்ய வேண்டியது செல்வியோட அபிப்பிராயத்தை கேட்டு என்கிட்ட சொல்லலாம். செல்வி கிட்ட இப்ப கேட்க வேண்டாங்க. பையனை முதல்ல உழவைங்க, மத்தது நான் பாத்துக்கிறேன். அக்கா அக்கா, அண்ணா வந்தாச்சு. அக்கா, எங்க அண்ணன் எப்பவுமே தமாஷுதான். அண்ணா அண்ணன் இவங்கதான் நமக்கு எல்லாம் புதுசா வந்திருக்கிற அக்கா. நமக்கு எனக்கு கூட அக்காவா? வணக்கம். வணக்கம். என்ன பேரு? செல்வி. அசல் தமிழ் பேர். எந்த ஊர்? மெட்ராஸ். அசல் ஊர் மெட்ராஸ்ல எங்க? கோடம்பாக்கம். அது அங்கதானா? ராணி, உங்க அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அவரும் ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லுமா இந்த மூஞ்சில. சின்னஜமா வந்த உடனே காஃபி காஃபின்னு ஆளா பரப்பீங்களே. காஃபி. ठीक है। அடடா, வாப்பா பிரசாத், வா. God bless you my son, God bless you. என்னப்பா எப்படி இருக்க? கொஞ்ச நாள் நீங்க தங்கலாம் இல்லையா? 10 நாள் லீவ்ல வந்திருக்கேன். ஏன் அவ்வளவு அவசரமா முடிச்சு நீங்க? சொல்றேன். செல்வி பெரிய எஸ்டேட்டும் பின்னால காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீ கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். நீ தான் என்னமோ வேற வேலை பார்க்கணும்னு அடம் பண்ற. that's all right. செல்வி இவன் தான் தெரியும். ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். ஏற்கனவே சந்திச்சிருக்கியா? எப்போ, எப்படி? ஒரு மிருகமா சந்திச்சிருக்கேன். இப்பதான் சந்திச்சோம். சும்மா இது போட்டுக்கிட்டு தமாஷ் பண்ண அதான் சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலி பிரசாத். சுருக்கமா சொல்றேன், செல்வியை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, என்ன பாது என்ன போய் கேட்டுக்கிட்டு உங்க வார்த்தைய என்னைக்காவது தட்டி பேசிக்கணும். உங்களுக்கு எசுனா எனக்கு எசுதாப்பா. அப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? மௌனம் தான் இதுக்கு பதில். தேவையில்லை, பதில் சொல்றேன். அப்ப சொல்லு, என் பையன் எப்படி இருக்கான்? சரியான வில்லன் மூஞ்சி. காஃபி 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 கொண்டு வாடா.
நீங்க காஃபி கொண்டு வர்ற? ஐயோப்பா, இப்போ நீ ஆயாவா வந்திருக்கல? ஆனா ஹானரபிள் ஆயா. நீ என்ன அயோக்கியன்னு சொல்லுவிய, அது உண்மையா இருந்தா ஆண்டவன் அயோக்கியன் பக்கம் தான் பாத்தியா? இல்லைன்னா தப்பிச்சு போன கிளி வேடம் வீட்டுக்குள்ளேயவா வந்து சேரும்? என்ன சொன்ன? வில்லன் மூஞ்சியா? ஆனா வில்லனுக்கு வாழ்க்கைப்பட போற முதல் கதாநாயகி நீதான். சரித்திரம் எப்படியெல்லாம் திரும்புது பார். நில்லுடி. என்னடி முறைக்கிற? காஃபி கொண்டு வந்து கொடுத்தா நின்னு கப்பன் சாஸ்திரம் வாங்கிட்டு போனோம். அதுதான் இந்த வீட்டு பழக்கம். ஆசையா உன்னை பார்க்க வந்துட்டு எதிர்பாராம என்ன பார்த்ததும் ஏற்பட்ட அதிர்ச்சியா இருக்கும். Thank you for the touch. இந்த வாட்டி 400 volts. பிரேண்டிக்கண்ண சாப்பிட வரீங்களா? எஸ் 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 எஸ். இல்ல, சாப்பிட வர மாட்டேன். இன்னையில இருந்து உண்ணாவிரதம். எதுக்காக? நீதான் முடிவை சொல்ல மாட்டேங்கிறியே, அதுக்காக. எதை பத்தி? என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான். உங்க பையனியா? சரி சரி, உன் பாஷையிலே சொல்றேன். அதான் அந்த வில்லன் மூஞ்சி. வில்லன்னு தெரிஞ்சப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ என்ன அவனை வில்லன் வில்லன் நிஜமாவே சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே. அப்படி என்ன செஞ்சுட்டான்? புலி தலையை போட்டுட்டு பயமுறுத்தனா? அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். வாங்க சாப்பிட போலாம். அதுதான் நடக்காது. நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் சாப்பிட வருவேன். நான் சம்மதிக்க முடியாத நிலையில இருக்கேன். ஏன்னு சொல்லு. 1000 காரணம் இருக்கலாம். சரி, நான் ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லு போதும். நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
ஓ எஸ் கேள. சுபத்ரா எனக்கு மூத்தவ. அவளுக்கே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? என்ன வளர்த்தவ வாழ்க்கையே வீணா போயிட்ட அப்புறம் எனக்கு ஏன் சார் கல்யாண காட்சி எல்லாம்? இத ஒரு காரணமா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல சார், எங்க அப்பா அம்மா இருந்தபோது எனக்கு 2 வயசு. அதுல இருந்து எங்க அக்கா என்ன தரையிலே விடல. இடுப்புலையும் நெஞ்சிலையும் மாத்தி மாத்தி சுமந்து என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கா. அப்படிப்பட்ட எங்க அக்காவை ஒரு சுமையா நான் எந்த நேரத்திலும் நினைக்க கூடாது இல்லையா? அந்த எண்ணத்தை உண்டாக்குற எந்த சூழ்நிலைக்கும் என்ன நான் ஆளாக்கிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது அகராதிலே கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. Well said. 18 and 46 are mere numbers. அடாடாடாடா அடாடாடாடா. கீட்ஸ் சொல்லல, ஷெல்லி சொல்லல, நம்பு செல்வி சொல்லிட்டாடா. வைத்தாரா, ஏதாடா முக்கியம்? வாண்டேஜ் தாண்டா முக்கியம். வைத்தாரா, இந்தாப்பா 18th இன்று ஒப்படைச்சுட்டேன். ஆண்டவனுடைய அற்புதமான படைப்பு என்ன சொல்ல? மனுஷன். மனுஷனுடைய மகத்தான படைப்பு 3 முடிச்சு. அதத்தான் போட்டுருங்கிற. தீப்பிட்டீங்கடா. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா பெட்டர். அந்த தப்ப பண்ணிடுங்கிற. நாளைக்கு காலையில வருவேன், வழக்கம் போல இன்று எடுத்துக்க வருவேன். அப்ப நீ எஸ்ங்கிற. இல்லைன்னா நான் எஸ்ன்னு விடுவேன். உனக்கு எனக்கு இல்லடிமா, உனக்கு தாண்டா. வெக்கத்தை பாரு வெக்கத்தை. பைத்தாரா பைத்தாரா, ஒட்டு பட்ட வெக்கமா இருந்தா இந்த பிளவர் வேஸ்ட்ல பிளவரை சுருகி வச்சுடு. நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். போன வார்த்தை ஆண்டோடனுங்கடா. மாட்டுப்பொன் 3 நாளா கேட்டு இருக்கா. என்னப்பா நீ காப்பி கொண்டிருக்க? செல்வி எங்க? இன்னும் எழுந்திருக்கீங்க? எழுந்திருக்கலையா? பசங்களாம் எழுந்துட்டாங்களா? அவங்களும் எழுந்திருக்கீங்க. என்னடா முடிவு எடுத்த? ஐயோ, பிளவர் வேஸ் ஃபுல்லா பூவா ரொப்பி தள்ளிட்டியா? பைத்தாரா பைத்தாரா. டேய், இப்ப பிளவர் வேஸ் மட்டும் நிறைஞ்சில்லடா, என் மனசும் நிறைஞ்சு இருக்கு. திருட்டு பையா திருட்டு பையா. பிளவர் வேஸ்லயே கல்யாணத்தை முடிச்சுலான்னு பாக்குறியா? பைத்தாரா, எப்படா கெட்டி மேடம்? ஆனா கல்யாணம் கோவில்ல தான் நடக்கும். நோ இன்விடேஷன், நோ ஜானவாசன், நோ கும்பல், நோ கலாட்டா, நோ தடபுடல். தாலி உண்டோ இல்லையோ? இல்ல அதுவும் நோ தாலியா? கல்யாணத்துல கலந்துக்கிறவங்க நீங்க, என் குழந்தைங்க, ஐயர், அவ்வளவுதான். ஐயர் மட்டும் இருக்கிற பைத்தாரா, அவர் செய்யற காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? ஓஹோ, தம் அடிக்கிற ஐயர்னு ஒதுக்கி வச்சுட்ட போல இருக்கு. இந்த பாருப்பா, என் ஒய்ஃபை மாத்திரம் இன்வைட் பண்ணு. ஏன்னா அவளுக்கு ஒருவேளை சமையல் காரியம் மிச்சமாகும் போலியோ? ஷூர் ஷூர். அவங்க இல்லாமலா? வாமா குழந்தை, கல்யாணம் வா. பிரசாதிக்கு எனக்கு லெட்டர் போட்டு உடனே வர சொல்லுங்க. பிரசாதா வேண்டாமா?
வரட்டும்பா. வயசு வந்த பிள்ளை அப்பன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பிள்ளைண்டான்னு கிடைக்கிறது. வரட்டும் வரட்டும். அவனை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, கூச்சமா இருக்கு. கூச்சம் பைத்தாரா? என்னைக்காவது பார்த்து தானே ஆகணும். அந்த நேரத்துல பாத்துக்கிறேன், நாட் பிஃபோர் தட். இல்லைங்க, பிரசாத் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இந்த விஷயத்துல மட்டும் யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி சரி சரி. நோ சீமந்த புத்திரன், நோ சீர்வரிசை, நோ தட்சிணை, நோ வரதட்சிணை, நோ நாதஸ்வரம், நோ ரிசப்ஷன், நோ ஃபேண்டா, நோ ஃபர்ஸ்ட் நைட். மணவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். மணவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள். நினைவலைகள் முடிந்த இடம் தாய் மகனாம் சூழ்நிலைகள். தாய் மகனாம் சூழ்நிலைகள். பிரசாத் வா. நீ வர்றத எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? தெரிஞ்சிருந்தா காரை சேலத்துக்கு அனுப்பியிருப்பேன். பாரு, நீ வர்ற நேரத்துக்கு பசங்கள்லாம் கூட வீட்டுல இல்ல. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்னங்க, உங்களை தானே. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யார் வந்திருக்காங்க? என் பிள்ளை வந்திருக்கான். பார்க்க வைக்கப்படுறாரு பாவம். சரி சரி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ, சாப்பிடலாம். போடா கண்ணா போ. பாயசம் வச்சு உனக்கு சாப்பாடு போடணும். நீதான் கல்யாணத்துக்கு கூட வரலையே. இந்த புத்தகம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்ஸ். பிரசாத், உன் ரூம் மாடியில இல்ல, கீழே இருக்கு. நான் தான் மாத்திட்டேன். ठीक है? வாப்பா வா. வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா ஒண்ணும் இல்லையே. கல்யாணம்ங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்னா வீட்டுல விஷயம் இருக்கு. என் சங்கடத்தை நீ இந்த கல்யாணத்துல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? என்ன பதிலையே காணோம்? குழந்தைகிட்ட போய் என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆட்சேபனை இருந்திருந்தா ஆசையை இந்த பரிசு வாங்கிட்டு இருந்திருப்பானா? என்னது? தம்பதிகள் சுகமாய் வாழ்வது எப்படி? கொண்டா கொண்டா எப்படி? முதல்ல நான் படிக்கிறேன், அப்புறம் நீ படிக்கலாம். காஃபி இத வந்துட்டேங்க. ஏண்டா ஆரம்பிச்சேன்? அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அதுவா அடிக்குதுங்க.
இதெல்லாம் கெட்ட பழக்கம். கிருஷ்ணா, காஃபி திருப்பி எடுத்துட்டு போ. பெட் காஃபி சாப்பிடுறது என் பழக்கம். இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாம் தான் ஒன்னா மாத்திட்டு வரேனே. எழுந்திருப்பா. இந்த பேஸ்ட் பிரஷ் போட கண்ணா, போ. என்ன? ஓஹோ, என் கை பட்டதும் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்கா? ஆனா இது 200 வோல்ட் இல்ல, 2000 வோல்ட். தாயின் ஸ்பர்சம், மதர்ஸ் டச். ठीक है? இதோ வந்துட்டே இருக்கா. பாப்பா வா. ஏன் ராதாமா ஒரு மாதிரியா இருக்குது? என்னப்பா என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல. பாத்தியா, சும்மா சொல்லப்பா. கோல் போஸ்ட். கோல் போஸ்டா? என்ன அவன் கோல் போஸ்ட் சொல்லிட்டு போறான்? கோல் போஸ்ட் எத்தனை இருக்கும்? 2. அதான். என்னங்க, பிரசாத் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா எப்படி? சொல்லுங்களேன். நீயே சொல்ல. பிரசாத், இனிமே அப்பாவோட எச்சரிக்கை பொறுப்புகளை நீதான் ஏத்துக்கணும். அப்ப மொட்டாசு வேலை? அந்த வேலையை நீ ராஜினாமா பண்ற. இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல. நான் உங்க அபிப்பிராயம் கேட்கலையே. அப்படியெல்லாம் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். நாளையில இருந்து அந்த வேலைகளை அட்டெண்ட் பண்றேன். ठीक है? பாத்தியாப்பா, அனிமலுக்கு போதான்னு சொல்லிட்டு கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணி உட்கார வச்சுட்டா. பீரோல ஒளிஞ்சுக்கிறேன். அண்ணா வந்து கேட்டா நான் இருக்க இடத்துல சொல்லிடாதீங்கப்பா. அப்பா, ராதா இங்க வந்தானப்பா? இப்ப சொல்லுங்கப்பா. சாரி மம்மி, சாரி டாடி. ஓடி பிடிச்சு விளையாட அவங்களுக்கு வேற இடமா கிடைக்கல. சாரி மம்மி, சாரி டாடி. மௌத்தார்கன் உன்னோடதான்? மௌத்தார்கன் உன்னோடதான் கேட்டேன். உனக்கு வாசிக்க தெரியுமா? போய் சொல்ற. வாசிக்க தெரியாமல மௌத்தார்கன் வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, அவ்வளவா தெரியாது. சரி, தெரிஞ்ச வரைக்கும் வாசி பார்க்கலாம். Come on, come on, let's hear. வாசிச்சுட்டு போதும், அந்த இளவை கொஞ்சம் நிறுத்தலாம்.
யார் மேல கோவம் அவனுக்கு? உண்மையிலையா இல்ல மௌத்தார்கன் மேலையா? ஒருவேளை நான் வாதித்த ராகம் பிடிக்கலையோ என்னவோ. ₹100 பணம் வேணும் செலவுக்கு. செல்வியை போயிட்டு வாங்கிக்கோங்க. அதுதானே வீட்டுக்கு நிதி மந்திரி. எதுக்குப்பா ₹100? முடி வெட்டி. அதுக்கு ₹2 போதுமே. சரி, உன் தலைங்கிறதுக்காக ₹3 கொடுக்கலாம். வீட்டுக்கு நிதி மந்திரி. உன்கிட்ட இருந்து இந்த பதவியை பறிக்க எத்தனை நாள் ஆகும்? எப்படி கண்ணா? உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி அப்பா கிட்ட சொல்லுவேன். ஏற்கனவே நீ ஒருத்தனை காதலிச்சது. காதலிச்சது தப்புன்னு அவர் நினைக்கவே மாட்டாரே. காதலிச்சது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உடல் உறவு கொண்டவள்னு சொல்லுவேன். தாய்ஸ்தானத்தில் இருக்கிறத பத்தி அப்பா கிட்டே வேற எந்த பிள்ளை அப்படி சொல்லிருக்க போறா? அந்த கிரெடிட் உனக்கு கிடைக்கட்டும். ஆனா நான் காதலிச்சவனை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கொன்னவன் என் பிள்ளைதான நான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். உன்னை பத்தி அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையில மண்ணு போட மாட்டேன். டீக்கே, போட கண்ணு போ. அதையே திருப்பி திருப்பி சொல்லி எனக்கு வெறுத்து விட்டாங்க. கொஞ்சம் பெண்களுக்கு உன்னை கண்டா ஏன் விருப்பு தெரியுமா? உன்னோட தலைமுடிதான். முதல்ல முடிய விட்டுக்கோ. ₹3 தரேன். அக்கா, மேனகா, அக்கா. எதுக்கா காரெல்லாம்? ஆமா, நீ எங்க ஏற்காடு வந்த? ஷூட்டிங் வந்தேன். உன் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வைப்பேனே, ஞாபகம் இருக்காக்கா? ஆமா. இப்ப என் கல்யாணத்துக்காக என் குழந்தைய சேர்ந்து பணம் சேர்க்குது. குழந்தையா? ஆமா, என் குழந்தை. ஏதுடி? பெத்தேனே. கல்யாணம் அது இனிமேதான் பண்ணிக்கணும். அக்கா, ஒரு பின் இருந்தா கூட பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன கிளச்சிட்டு வந்து நிக்கிறேன்னு சித்து திட்டுவா. ஐயோ, அசிடு அசிடு. ஆமா, குழந்தை எங்கடி? அதோ சினிமா ஷூட்டிங் நடக்குது இல்ல, அதுல என் குழந்தையும் நடிக்குது. என்னவா நடிக்குது? பிரேம் நசீர். குட்டி பிரேம் நசீரா நடிக்குது. எத்தனை நாள் இந்த பொழப்பு? நான் உண்டாயிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பொழப்பு. എന്താ നിന്റെ കുഞ്ഞ് കരഞ്ഞ് കരഞ്ഞ് മനുഷ്യന്റെ ജീവൻ നശിപ്പിച്ചല്ലോ. ഈ ക്ലാസ് ശബ്ദം കേട്ടാ മതി എന്തൊരു അലച്ച ചാനി പിടിച്ചത്. പിടിച്ചോ? நீ போய்க்கோடா. மறுபடியுமா? எங்கக்கா? சேர வேண்டிய இடத்துக்கு தான். அக்கா, வா சொல்றேன். என்ன இதெல்லாம்? யாரும்மா நீ? யார் நீ? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் இந்த பொண்ணு? ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் சொல்றேன். சரி சரி, தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டும். அவ தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டா, நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவோம். முதல்ல எழுந்துருமா. ஆமா, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்சவ, எங்க ஊருக்காரி. பாவம் அனாதை. ஒருத்தன் ஏமாத்திட்டான். கையில குழந்தை. மத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் அந்த ஐயோட தேடி பிடிச்சு அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும். இவ்வளவுதானே? உன் வார்த்தைக்கு அப்பீல் இது. ஏய், எழுந்துறம்மா. அந்த அயோக்கிய மட்டும் இவ்வளவு தெரியாத மாதிரி நடிச்சான். சுட்டு தள்ளிடுவேன் அவனை. ஐயோ, அவரை சுட்டுட்டா அப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிடுமாமா? இவளே குழந்தை, கையில வேற குழந்தைய. சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ.
எங்க போற? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. யாரவ? அதான் சொன்னேனே, கதாநாயகி. நாயகனை தேடி வந்திருக்க. ஓ, அவளுக்கு நீதான் வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து, வக்கீல், வழிகாட்டி, புரோகிதர் எல்லாமே நான் தான். புரோகிதர்? ஆமா, 3 முடிச்சு போட வைக்கணுமே. என் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சவால் விட்ட, என் கழுத்து தப்பிச்சுக்கிட்டது. 3 முடிச்சு பாக்கி நிக்கல, அத அவ கழுத்துல போட வைக்கிறேன். தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டேங்கிற திமிர்ல எப்படி எல்லாம் பண்றேன் நீ? அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரே நிமிஷம்தான். நீயா மனசு திரிந்து அவளை ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவ கழுத்தும் வெயிட் பண்ணும், இந்த புரோகிதரும் வெயிட் பண்ணுவாரு. டீக்கே, போடா கண்ணா, போ. இந்த பக்கம் டிஃபன் ஆறிட போகுது, போப்பா. இதையும் போட்டுட்டா. ஏன்பா நீயே ஜெயிச்சிருந்தா எப்படி? ஒரு ஆட்டம் தான் விட்டு கொடுக்க கூடாதா? அது சரி, இந்த மேட்டர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விட்டு கொடுக்க கூடாது. தீப்பெட்டி இருக்கா? நான் தான் திருட்டு மடிப்பேன் இல்லையோ, பேக்கெட்லயே தீப்பெட்டி வச்சு மாட்டிப்பேனா? பிரசாத் பிரசாத், தீப்பெட்டி இருந்தா கூட. என்ன சார் இது எமுனாலே அவனை தீப்பெட்டி கேட்கறீங்க? அவன் தான் அவனை கேட்க கூடாது, நீ அவனை கேட்டா தப்பு இல்ல, கேட்கலாம். அவன் தான் போயிட்டானோ இல்லையா, ரூமுக்குள்ள போய பிறகு பிற தீப்பெட்டி வச்சிருப்பான். ஒண்ணு இருந்தா எடுத்துடலாம், எனக்கு வேணும். வாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா எடுத்துட்டு போறீங்க? உன் கடனை தீர்த்து உன்னை இங்கிருந்து அனுப்பணும், அதுக்காகத்தான். கடனா? ஆமா, அன்னைக்கு 10, 20, 30 உன் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்துட்டு போய் இப்ப நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். வேணும்னா மேல போட்டு கொடுக்குறேன். என் மூஞ்சியை முழுக்காம இங்கிருந்து ஓடி போயிடு. அப்ப என் கல்யாணம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்ப போயிடு. எதுக்கும் செல்வி அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். செல்வி 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 யாரவ? உன்னுடைய அம்மா. மேனகா, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு. உள்ள போய் வேலை பாரு, போ. அடுத்த வாட்டியாவது அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கட்டும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அது நீ சொல்றதுதான் வேடிக்கை. ஏன்னா நீதான் எல்லா எல்லையும் தாண்டின்னு வந்தாச்சே. இல்லைன்னா படகுல இருந்து விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பாத்துக்கிட்டே இருந்திருப்பியா? செல்வி, என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா அது உன்னால முடியாது. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா
அதுக்கு ஒரே வழி உன்னை கொள்றதுதான். ஆனா உன்னை நான் வாழ வைக்க விரும்புறேன். அதுவும் நல்லவனா. ठीक है? ஏற்கனவே சிந்திச்சிருக்கேன். உங்களுக்கு எஸ்னா எனக்கு எஸ்தாப்பா. சரியான வில்லன் மூஞ்சி. பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே. ஒருவேளை நான் வாசிச்ச ராகம் பிடிக்கலையே என்னமோ. தண்ணியில விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பாத்துக்கிட்டே இருந்திருப்பியா? நீ என்னை பழி வாங்கணும் நினைச்சா அது உன்னால முடியாது. நான் உன்னை வாழ வைக்க விரும்புறேன். அதுவும் நல்லவனா. ठीक है? ठीक है? ठीक है? ठीक है? ठीक है? ஏற்காடு ஏரி ரொம்ப ஃபேமஸ். இதே கரையில பல நாள் நான் வாக்கிங் போயிருக்கேன். ஆனா போட்ல போறது இதான் முதல் தடவை. தண்ணினா பயமா? தண்ணியில எனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஒரு ஜோசியம் சொல்லிருக்கு. உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? சுட்டு போட்டாலும் வராது. ஐயோ, அப்படின்னா வாங்க திரும்பி போயிடலாம். பிரசாத் இருக்கும்போது எனக்கு என்னமா பயம்? 10 பேரை வேணா காப்பாத்துவானே. ஏன் பிரசாத், உனக்கு நீஞ்ச தெரியுமா? என்ன பிரசாத் பேசாம இருக்க? உனக்கு தான் நீச்சல் தெரியுமே. தெரியும். போட்டிங் போதும்பா, திரும்பி போயிடலாம். ஏன்பா போர் அடிக்குதா? செல்வி வேணா மௌத்தார்கன் வாசி சொல்றேனே. வேண்டாங்க ப்ளீஸ். மௌத்தார்கன் எடுத்துட்டு வரலீங்கண்ணா. நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே. இதோ. கம் ஆன் ப்ளீஸ். என்னப்பா பிரசாத், வாட்ஸ் ராங் வித் யூ? நோ. இனிமையான இசை மேல உனக்கு வெறுப்புன்னா ஒண்ணு நீ கல்லா இருக்கணும், இல்ல உன் மனசுல ஏதாவது கலக்கம் ஏற்பட்டிருக்கணும். என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம வீட்டுக்கு போறது சொல்லு. உன் சக்திக்கு மேல கடன் வாங்கியிருக்கியா, இல்ல தகுதி இல்லாத பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியா? காதலிக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம், இன்னொருத்த மனைவி தவிர. சொல்லுப்பா, சால்வ் பண்றோம். நீ பேசாமடி. செல்வி உனக்கு தாயார் ஸ்தானம் இல்லையா? அதனால என்னங்க, பரவாயில்ல. அவகிட்ட மன்னிப்பு கேளு. போயிட்டு போது விட்டுடுங்க. இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? ஐயோ, தயவு செய்து சும்மா இருங்களேன். நோ, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லாட்டி இவன் பேசாம உட்கார்ந்திருக்கியே, அவரை காப்பாத்து. பிரசாத்!
எவ்வளவு தேடியும் கிடைக்கவே இல்லை. நிஜமாவே தேடியா? செல்வி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ அவரை காப்பாத்த முயற்சி பண்ணவே இல்ல. காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்க. மத்தவங்க சாகிறத பார்த்து ரசிக்கிறதுதான் உன் குணம். அன்னைக்கு பாலாஜி தண்ணியில மூழ்கி சாகிறத பார்த்துக்கிட்டே கல்ல மாதிரி இருந்தியே, இன்னைக்கு அதே இடத்துல உங்க அப்பா. என்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக பாலாஜி நீ சாகடிச்ச. என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாவத்துக்காக உங்க அப்பாவே நீ சாகடிச்ச. உண்மையில ஆசைப்பட்டேன். அந்த ஆசைதான் என்ன வெறி பிடிச்ச மிருகமா மாத்திடுச்சு. அன்னைக்கு பாலாஜி தண்ணியில விழுந்து தத்தளிக்கும் போது பார்த்துட்டே சுபார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. நீ என் தாயான பிறகு உன் மேல எனக்கு ஆத்திரம் உண்ட தவிர ஆசை இல்லை. உன் மகனத்தை படிக்க நான் நினைச்சதே இல்லை. செல்வி, என்ன நம்பு, உண்மையாவே அப்பாவை என்னால காப்பாற்ற முடியல. அழாதம்மா, அழாத. சில உண்மைகளை வரவழைக்கத்தான் இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தேன். ஆமா, பிரசாத் எங்க ஓடுறான்? வீட்டுக்கு தான். போலீஸ்க்கு போன் பண்ண போறான். Don't talk. நீ செஞ்சிருக்கிற குத்தங்களுக்கு சாவுதான் உனக்கு சரியான தண்டனை. அதை நீயே நிறைவேற்றிக்கிறியா இல்ல நான் நிறைவேற்றட்டுமா? உனக்கு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்கிறேன்.